தேர்தலுக்கான உங்களுடைய சீட்டினுடைய எண்ணிக்கையை பற்றி பேசியிருந்தீங்க. அப்படி பேசிட்டு இருந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஆனால் அவர் இப்போ கட்சியில் இல்லை, போயிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுறீங்களே, ஆதவ அர்ஜுனா சொன்னாப்புல வேங்கவைகளுக்கு நான் கூட்டி செல்வேன். யாரா விஜய கூட்டி போனையா? வாய் தோறந்து பேசுறியா தம்பி? மற்றபடி வேற யாருமே அந்த மாதிரி குரல் கொடுக்க மாட்டாங்க. திமுக பண்ணக்கூடிய ஒரு சில இப்ப தவறுகள். விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் குரல் கொடுக்குறேன். எங்க தலைவரே குரல் கொடுக்குறாருங்க. போலீஸ்ல தனி உளவு அமைப்பை, அதாவது ஆணவ படுகொலைகள், அதே நேரத்தில் சாதிய வன்கொடுமைகளை, மத கலவரங்களை உருவாக்குவதற்கு முன்னோடி தடுப்பதற்கு ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும். 25 சீட்டு வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா நீங்க 12 கொடுத்தா 12க்கு ஓகேன்ற போது ஒருவேளை அரசியல் வன்கொடுமைங்க எப்படின்னா, உங்களுக்கும் 6, கம்யூனிஸ்டுக்கும் 6, மதிமுகவுக்கும் 6னா நீயே யோசித்து பாரு. வருகின்ற 2026 நாங்க குறைந்தது கேட்க போவது 25, குறைந்தது 12 குறைந்து நாங்கள் வாங்க மாட்டோம். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல இது பிச்சை இல்லைங்க. நாங்க போய் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எங்க உரிமைங்க. விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா திமுகவுடைய கூட்டணியை விட்டு வெளியில போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினா அவங்களுக்கு சீட்டு மட்டும்தான் பிரச்சனை ஆகும். ஆனா அவங்களுக்கு ஆட்சியே பிரச்சனை ஆகும். இதை நான் வாணிங்க சொல்றேன். கேட்குற சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டில் நீங்கள் அவங்க எதிர்பார்த்த அந்த ஓட் பேங்க் உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா, தேர்தல் எங்களுக்கு நெளிவு சுழிவுலாம் தெரியும். எப்படிலாம் ஓட்டை வாங்குறது, எப்படிலாம் பூத்து கமிட்டியை செயல்படுவது, எப்படிலாம் அந்த எஸ்ஐஆர்னு ஒரு ஸ்கீம் வருது, அதை எதிர்த்து எப்படி போராடுவது. பெரிய பெரிய அமைச்சர்கள் பேர் சொல்ல வேணா, பெரிய அமைச்சர் அவங்க எல்லாருமே மேடையில் பேசும்போது என் தலைவர் வச்சு என்ன சொல்ல, விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கொடுப்போம். அதுதான் அரசியலை ஒண்ணு ஆட்டு போய் கெஞ்சி கெதறி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. உங்களுடைய பேட்டி ரீசெண்டாக ஜூவியில் பார்த்துருந்தோம். அந்த பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கான தேர்தலுக்கான உங்களுடைய சீட்டினுடைய எண்ணிக்கையை பற்றி பேசியிருந்தீங்க. அதை பற்றி நாங்கள் எங்களுடைய சேனலில் தமிழ பாண்டியன் சார்கிட்டையும் பேசியிருந்தோம். இதை அப்படியே அவங்க கரெக்டாக இருந்து வாங்கணும் சீட்டை, ஏன்னா கட்சிக்கான அந்த வலுவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கட்சி இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத, என்னதான் கூட்டணி இருந்தாலும் எதிர்த்து பேசுறதுக்கான விஷயங்களும் பேசணும். அப்படி பேசிட்டு இருந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஆனால் அவர் இப்போ கட்சியில் இல்லை, போயிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு சரி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் முதல்ல தமிழா பாண்டியன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு 25 சீட்டு வரைக்கும் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கருத்து. அவர் இன்னைக்கு அரசியலில் ஒரு பழமையான ஒரு பத்திரிகையாளர். அதனால் அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் போகிற போக்கில் அவர் ஒரு தவறான செய்தியை நீங்களும் பரப்புறீங்க, அவரும் பரப்புகிறாங்க. அதாவது ஆதவ அர்ஜுனன் பண்ணதை சங்கத்தமிழன் செய்கிறார் அப்படின்ற மாதிரி கொண்டு வரீங்க. இல்லை, நான் தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சரி, எப்படியோ ஆதவ அர்ஜுனன் ஒரு பிராடுங்க. அந்த ஆள் எதுக்கு முதல்ல திமுக விட்டு வெளியே வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு முதல்ல நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் ஒரு சீட்டு வாங்கிறேன் எப்படியாவது. நம்ம மாமனார் லாட்டு சீட்டு வைக்கிறாரு. லாட்டு சீட்டுன்றது வெளியில் ஒரு தப்பான ஒரு பேராக இருக்குது. நம்மளே ஒரு அன்றாடங்காட்சி, ரொம்ப ஏழ்மையிலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஒரு விளையாட்டுத்துறையிலேருந்து இன்றைக்கி உயர்ந்த இடத்துக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணனால, அதுவும் காதலித்து கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அவருடைய பொருளாதாரம் வந்துருச்சு. வேறு ஒன்று இவர் எங்கிட்ட மம்பட்டி வெட்டினாரா, இல்லை எங்கே வேறு போய் கலப்பை வச்சு உழுதாரான்னு தெரியல. காசு மனைவியுடைய காசு, அது வரவுமே தனக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் வரணும் அப்படின்றதுக்காக சீட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ மருமைங்க யார், தளபதி ஸ்டாலினுடைய மருமன் சொல்லிட்டாரு, தம்பி பொறுப்பா, இன்னமும் நீ அதுக்கெல்லாம் முதிர்ச்சி ஆகலை, கொஞ்சம் பொறுமையாக அடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மைங்க. ஆனால் இவர் எனக்கு கொடுத்த இப்பே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை. கடுமையாக அவர் தான் வேலை பார்த்தாரு. அவர் தான் ஐபேக்கை கூட்டி வந்தது. அதெல்லாம் பல வரலாறு இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் எங்களுக்கு 6 சீட்டு ஆனது காரணமே அந்த ஆதவ அர்ஜுன் தான், அந்த ஐபேக்கு தான். கொண்டாந்து பிட்டை போட்டு ஐபேக்கு இப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது, ஆனால் நீ இந்த முறை மட்டும் 6 சீட்டு வாங்கிக்கிறங்க அப்படின்னு தலைவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதே இந்த ஐபேக்கு இந்த ஆதவ அர்ஜுன் குரூப்புங்க தான். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இல்லை. நீங்கள் அது உண்மைன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வர 2024 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 12 சீட்டு உறுதியாக அவர் எங்களுக்கு தருவார். ஆனால் போகிற போக்கு நீ அப்படி பேசுகிறீங்க. ரெண்டாவது, அவர் திமுகவை எதிர்த்தது தனது பொழப்புக்காக. சங்கத்தமிழன் திமுகவை எதிர்த்து பேசலை. நாங்கள் கோரிக்கையை தான் வைக்கிறோம். எதிர்ப்பது என்பது வேறு,
கோரிக்கை என்பது வேறு. எங்கள் மக்களுக்கு இன்னமும் பிரச்சனையாக இருக்குது. கோயிலுக்கு நுழைய முடியலை, விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளே நுழையவே முடியலை, கோர்ட்டும் உள்ளே கூட்டி போங்கன்னு சொல்லிருச்சு. ஆனால் கூட்டி போகலை. வேங்கவேலில் எங்கள் பயலுக்கு மேலேயே குற்றத்தை சுமத்துறீங்க. இன்றைக்கி அந்த தம்பி வந்து போலீஸு வேலை இல்லாமல் இன்றைக்கி வந்து பிச்சை எடுத்துடுறேன். அவனை வந்து வேலையை தூக்குற சஸ்பெண்டும் பண்ணலை, வர்றவனை வேலைக்கும் சேர்த்துக்கிற மாட்டீங்க. வேலையும் போச்சு, அவன் மேலே குற்றத்தை சுமத்தி 3 பேர், அதில் ஒரு தம்பி நல்லா படித்தவன், அந்த 2 பேருமே படித்தவங்க தான். அந்த 3 பேரும் படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் அவங்க பொழப்பு போச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கான வன்கொடுமை வந்து வெறும் தலித்து மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்குங்க, சிறப்பு சட்டம். அந்த சிறப்பு சட்டத்தை உருவாக்காமல் இவங்க தான் ஒரு புதுசாக வந்து தனி ஆணையத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி பல விஷயங்க சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்குத்தான் நான் குரல் கொடுக்குறேன். கூட்டம் இருந்துட்டு யாராவது குரல் கொடுப்பாங்களா? இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தை எதிர்க்கட்சி பேசுதா? இதே சொன்னேன். நீ அதனால் ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுகிறீங்களே, ஆதவ அர்ஜுன் சொன்னாப்புல வேங்கவயலுக்கு நான் கூட்டி செல்வேன். யாரா விஜய கூட்டி போனையா? வாய் திறந்து பேசுறியா தம்பி? அதே மாதிரி இதுக்கு மேலாவளவுக்கு நான் போவேன், கூட்டிகிட்டு போய் சொன்னாப்புல இல்லை. இப்போ எங்கே போச்சு உனக்கு புத்தி? ஆனால் அவங்க பண்ணுறதுலாம் ஸ்டண்ட்டுங்க. அவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க அரசியல். நாங்கள் பேசுகிறது எங்களுடைய உரிமைகள். அம்பேத்கர் சொன்ன அவர் பேட்டில்ஸ் நாட் ஃபார் மணி, நாட் ஃபார் லக்ஸுரி, அவர் பேட்டில்ஸ் ஃபார் ரீக்ளமேஷன் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி. அதுக்காகத்தான் நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் களத்தில். அவர் போகிற போக்குலையே நீங்களான்னு தெரியல, எனது கடுமையான கண்டனத்தை உங்கள் யூடியூப்புக்கு நான் பதிவு செய்கிறேன். இன்னமும் வந்து அவர் செஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அடிச்சு விடுறீங்க. நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மற்றபடி வேற யாருமே வந்து அந்த மாதிரி குரல் கொடுக்க மாட்டாங்க. திமுக பண்ணக்கூடிய ஒரு சில இப்போ தவறுகள் விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் குரல் கொடுக்குறேன். எங்கள் தலைவரே குரல் கொடுக்குறாருங்க. நீங்கள் பார்க்கறது இல்லை. எங்கள் தலைவரே இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை பேசும் பொழுது நான் மிக மன வருத்தத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு வேலை பார்க்குற அளவிற்கு எங்களுக்கு ஊதியம் கிடைப்பதில்லை, எங்களுக்கு பலன் கிடைப்பதில்லை. ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு. அர்த்தமே அதானே. அதே மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க மறுக்கிறார்கள். நேரடியான குற்றச்சாட்டு தான். ஆனால் இப்போ நான் தொடர்ந்து யூடியூப்பில் பேசுகிறதுனால நான் பேசுவதாக தெரியும். நான் இப்போ உங்கள் யூடியூப் மூலமாக சொல்லி, எனக்கு திமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு, அரசியல் அமைப்பு யாருன்னா தளபதி ஸ்டாலின் தலைமை இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் எங்கள் மக்களுக்கான பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அகல் உரிமையோடு நாங்கள் கேட்கிறோம். ஒரு தாயிட்ட வந்து ஒரு குழந்தை பால் வேணும்னு கேட்பதை போல, ஒரு தந்தையிட்ட ஒரு மகன் வந்து எனக்கு படிப்பு சொல்லணும்னு கேட்பதை போல, நீங்கள் அரசியலில் சீனியராக இருக்கிறீங்க. இன்னைக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் சாதி பிரச்சனை குறையலை. எங்கே பார்த்தாலும் சாதிய வன்கொடுமை நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட குறிப்பாக எங்கள் பரமக்குடி ஏரியாவில், ராமநாதபுரம் ஏரியாவில் பெரிய கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு? பல்லர் சமுதாயத்திற்கும் மறவர் சமுதாயத்திற்கும். இதெல்லாம் வந்து முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். அதற்காகத்தான் தனியாக ஒரு உளவு அமைப்பை உருவாக்க சொல்கிறோம். போலீஸில் வந்து தனி உளவு அமைப்பை, அதாவது ஆணவ படுகொலைகள், அதே நேரத்தில் வந்து சாதிய வன்கொடுமைகளை, மத கலவரங்களை உருவாக்குவதற்கு முன்னுணர்வு தடுப்பதற்கு ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று, அது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் எங்கள் தலைவர் இன்னைக்கு இல்லை, எப்போ ஜெயிச்சு வந்தாரோ அன்னைக்கே சொன்னார். ஆனால் காது கொடுத்து கேட்கல. 2021 முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும் மனு கொடுத்தாரு. அதையும் கேட்கவில்லை. அதை நாங்கள் கேட்போங்க, கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன் கேட்குறோம்னா, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எவனும் பேசுறது, எடப்பாடியும் பேசுறது இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற தம்பி இருக்கிறாரு, டான்ஸ் மாஸ்டர், சினிமாவுடைய சிறப்பு டான்ஸ் மாஸ்டர், அவர் அரசியல் குதிச்சிருக்காரு, அவரும் பேசுறது இல்லை. இதே ஆதவ அர்ஜுன் இங்கே இருக்கும்போது குதிச்சாரு, அங்கே போன பிறகு வேற பேசுகிறாரு. அதனால தான் தொடர்ந்து பேசுகிறோம். தயவு செய்து நீங்கள் அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிறோம். 2000 ஆண்டு காலமாக எங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த இழிநிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான இது ஒரு விடுதலை யுத்தம், விடுதலை களத்திலிருந்து நான் பேசுகிறேன். எங்கள் தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் உறுதியாக ஒன்று வந்து சொல்ல முடியும், ஜூவிக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நக்கீரனுக்கு சொல்லிக்கொள்ள வருகிறேன். நக்கீரன்லையும் பேசியிருந்ததை பார்த்தோம். நாங்கள் 25 சீட்டு வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா, நீங்கள் 12 கொடுத்தா 12க்கு ஓகேன்ற போது அது கொடுக்கறதுக்கே இங்கே பிரச்சனையா இருக்குங்க. நான் தான் ஓப்பனாக சொல்லல, 6 சீட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதே திமுக அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து அந்த 6 பெரிய வந்து அதுவே இது ஒரு வேணா அரசியல் வன்கொடுமைங்க. எப்படின்னா, உங்களுக்கும் 6, கம்யூனிஸ்டுக்கும் 6, மதிமுகவுக்கும் 6னா நீங்களே யோசித்து பாருங்க. கம்யூனிஸ்ட்காரங்கள்ட்ட நீங்கள் வேணும் அண்ணன் சண்முகத்தை போய் கேளுங்க, மற்ற அண்ணன்ட்ட கேளுங்க, அவங்க 10 கூட வாங்கலாம், அவங்களுக்கு அந்த இது இருக்குது. ஆனால் நாங்களும் அவங்களும் ஒன்றுன்ற மாதிரி அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்களுக்கே தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இன்றைக்கி மக்கள் பலம் இருக்குது, ஓட்டு பலம் இருக்கிறது.
ஒரு தத்துவ தலைமை இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் ஆற பிரிச்சுட்டு போங்கப்பான்னு சொன்னது தப்பு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கொடுக்குறாங்க குண்டக்க மண்டக்க 25, ஏறக்குறைய 4 மடங்கா. அப்போ அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? ஆனால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இங்கே சங்கிப்பயில வாலாட்டக்கூடாது, ஒட்ட நறுக்கன்னு சொல்லியிருந்தேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் நிச்சயமாக வருகின்ற 2026 நாங்கள் குறைந்தது கேட்க போவது 25, ரைட்டா? குறைந்தது 12 குறைந்து நாங்கள் வாங்க மாட்டோம். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. 12 எப்படின்னா 2 எம்பியுமே நாங்கள் சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு எம்பி அப்படின்றதே 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ 6னே வச்சுக்கோ, குறைவாக வச்சுக்கிறோம். 6 12 கொடுத்தாதான் அடுத்து நாங்கள் அதில் எப்படினாலும் 10 ஜெயிக்க முடியும். ரைட்டா? எப்படி தான் ஒரு 2 பேர் எதோ ஆகலாம் கொள்ளலாம், ஒரு 10 ஜெயிக்க முடியும். அப்போ தான் நாங்கள் திருப்பி எங்கள் கட்சியுடைய அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அவர் கொடுக்க போகிறார் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை, இது பிச்சை இல்லைங்க. நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எங்கள் உரிமைங்க. உறுதியாக அவர் கொடுக்கணுங்க. அதாங்க விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கோரிக்கையாக வைக்கிறது. இது தொண்டருடைய கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறோம். எந்த குழப்பமும். பாண்டியன் சார் பேசும்போது சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக திமுகவுடைய கூட்டணியை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எப்படி இருந்தாலும் போக மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்குதுன்னு போது அவங்க எப்படி ஏற்றுவாங்க உங்களுடைய சீட்டு எண்ணிக்கைன்னு நினைக்கிறீங்க? அது அப்படி இல்லைங்க. அதாவது உண்மையான ஒரு நல்லதுன்னா, ஒரு திருமணம் பண்ணுற கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ மனைவி ஒரு சில கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா அதை கணவன் செய்து கொடுக்க வேண்டும். இது ஒன்று நீ செஞ்சு கொடுக்கணும், ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கருத்து அல்ல. அது குடும்பத்திற்கான உறவு. அதே போல தான் இது அரசியலுக்கான உறவு. இந்த உறவில் நாங்கள் அவங்க கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் எங்கள் கோட்பாடை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கும் தலைவர் புரட்சி அம்பேத்கர், எங்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர். அவர்களுக்கும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. அதை நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதைப் போல தந்தை பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறோம், அறிஞர் அண்ணாவையும் ஏற்றுக்கொள்கிறோம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சமூக நீதி எல்லாருக்குமே ஒரே கோட்பாடு தான், ஒரே கோட்பாடு. ஆனால் அளவு உள்ளதை வித்தியாசப்படும். நாங்கள் சமூக நீதி தான் எங்கள் அரசியல் இருப்போம். அவங்களுக்கு ஒரு 5 கொள்கை கோட்பாடில் சமூக நீதி ஒன்றுன்னு அவங்க வரலாம். ஆனால் மொத்தம் நாங்கள் எல்லாம் ஒரே கொள்கை தானே இருக்கிறோம். நாங்களும் மோடி எதுக்குறோம், அவங்களும் மோடி எதுக்குறாங்க. நாங்களும் ஆர்எஸ்எஸ் எதுக்குறோம், அவங்களும் ஆர்எஸ் எதுக்குறாங்க. இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? இது எல்லாமே தாவேக்காவுக்கும் இருக்குது. நீங்க போற போகல ஜோக் அடிக்கிறீங்க. இல்ல, நீங்க சொன்ன அந்த கொள்கை அதெல்லாம் சொல்றேன் நான். இப்போ அம்பேத்கர் தாவேக்காவும் அவங்களுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, தந்தை பெரியார் இருக்கிறாங்க, அறிஞர் அண்ணா இருக்கிறாங்க, அதே போல திராவிடம் அப்படின்ற கொள்கை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இதுலயும் இருக்குன்னு சொன்னீங்க. கம்பேரிட்டிவ்லி அதே போல தான். நல்ல கேள்வி. நீ கேட்ட கேள்வி அங்க என்ன இருக்கோ அது பூரா இங்கேயும் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இவர்கள் இப்போதான் அரசியலுக்குள்ள தத்து குட்டிகள். சரிங்களா? இப்போ உள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்க பின்னாடி நான் முழுமையாக சொல்லுவாங்க, பின்னாடி கூட ஒருவேளை ஆர்எஸ்எஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ஏன் வச்சு பார்க்குறோம்னா, இப்போ அங்கே பின்னாடி சில முக்கியமான அதிகாரிகள், ஐஆர்எஸ்ஸா என்னமோ ஐஎஃப்எஸ் ஏதோ அதிகாரிகள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ ரிட்டையர்ட் ஆனவங்களாம் இங்கே வச்சுருக்காங்க. அவங்களாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனோட மாமியா கூட பிஜேபியில் பொறுப்பில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும்போது எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது. அதனால் அதை நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்கலை. அதை விடுங்கங்கிட்டு இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது திமுக இல்லை அதிமுக. அதிமுக போய்ட்டு போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா அங்கே இவர் இருக்கிறார். யார்? நம்ம மோடி தாத்தா அங்கே கட்டி போட்டிருக்காரு இவரை, எடப்பாடி. அதனால் நம்ம அங்கே போக முடியாது. இப்போ ஒரே ஆப்ஷன் இங்கே தான். அதை நீங்கள் காரணமாக வச்சு நீங்கள் பயன்படுத்துவது நல்லதில்லை. இப்போ அவங்க நினைக்கக்கூடாது, திமுக நினைக்கக்கூடாது, அவங்க அங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போக முடியாது. ஒரே காரணம் நம்மகிட்ட தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற ஓட்டை மாறாதுல நாளைக்கு. இப்போ நான் இப்போயே எலெக்ஷன் வரப்போது இன்னும் 6 மாதம் இருக்குது. நான் இப்போயே பிரச்சாரத்தை நான் உருவாக்கிட்டேன். எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்ன்றதை நாங்கள் இப்போ தேர்தலுக்கான வேலைகளை இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அரசியலில். அப்போ எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ல. நாங்கள் அதுக்கான 50 சீட்டாக கேட்குறேன், 50 சீட்டு கேட்குறேன். காங்கிரஸ் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் அப்படிலாம் கேட்கல. அவங்க எங்கெங்கே அரசியல் இருக்குது, எங்கெங்கே கட்சி இருக்குன்றது அவங்க கட்சிக்காரன் காங்கிரஸுக்கே தெரியும். இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்களே ஒரு ஆம்னி பஸ்லேயே மொத்த அது நான் சொல்லலை. அந்த ஜூனியர் வீடுகளில் ஏன் அப்படி போட்டான்னு தெரியல. நம்ம எப்படி சொல்ல முடியும்? எங்கள் அப்பாவே காங்கிரஸுடைய மாவட்ட செயலர் இருந்தவர், இப்போ இறந்து போயிட்டார். அப்படி இப்போ இருக்க கட்சியை நாங்கள் கேவலம் சொல்ல, அது எப்படியா போட்டிருக்காங்க. நான் அப்பயும் கூப்பிட்டு அந்த பத்திரிகையார்ட்டையும் கேட்டேன். ஆனால் என்ன தம்பி சொல்லாதெல்லாம் போட்டு விட்ருக்கீங்க, வம்ப உருவாக்குற மாதிரி. இல்லைங்க, நாங்கள் அப்படி போட்டுட்டோம், நீங்கள் சொல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா நான் பேசுகிற நான் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன்ல, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். எந்த கட்சியுமே எதுவும் காங்கிரஸை நாங்கள் பேசவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ்ன்றது இன்றைக்கி இந்தியா லெவலில் இன்றைக்கி ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கி சங்கி பெயர்களை எதிர்ப்பதற்கு யார்? ராஜீவ் காந்தியை விட, இந்திரா காந்தியை விட சிறப்பாக போராடுகிறார் ராகுல் காந்தி.
அவர் நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அவர் 50 கூட வாங்கிட்டு போறாரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மினிமம் 12 சீட்டு வேணும். அதில் உறுதியாக இருக்க அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனால் அவங்களை அடக்குவோம் ஒடுக்குவோம் நினைக்காதீங்க, அது வந்து தப்பு. அது ரொம்ப சிக்கலை முடிஞ்சு போயிடும். நான் சொல்லலை, யாரோ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரே சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினா அவங்களுக்கு வந்து சீட்டு மட்டும்தான் பிரச்சனையாகும், ஆனால் அவங்களுக்கு ஆட்சியே பிரச்சனை ஆயிரும். இதை நான் வார்னிங்காக சொல்ல, எச்சரிக்கையாக சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேன். இது கூட ஏன் கருத்து இல்லை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அவர் அண்ணன் சொன்னதானே சொல்கிறேன். அண்ணன் ஒரு முக்கியமான அண்ணன், காங்கிரஸில் ஒரு அரும்பெரும் தலைவர், ஒரு பேட்டிலே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்காம அண்ணன் திரும்ப கோவப்பட்டு வெளியேறி போனாருன்னா, வெளியேறி போனவர்களை ஜெயிக்காம கூட போகலாம், 4 எம்எல்ஏ இல்லாமல் கூட போகலாம். ஆனால் உறுதியாக திமுகவுக்கு ஆட்சி அதிகாரமே பறிபோன்றாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ யாருக்கு இழப்பு அதிகம்? உங்களுக்கு இழப்பு அதிகம். அதனால் அதெல்லாம் வந்து இப்போ சங்கத்தமிழனுக்கே இவ்வளவு தெரியுது, அந்த காங்கிரஸ் தலைவருக்கு இவ்வளவு தெரியுதுன்னா, அப்போ அவர் அண்ணன் தமிழக முதல் தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் அவர் வந்து 12 சீட்டு கொடுக்க போகிறான்ற எங்களுக்கு செய்தி கிடச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு அங்கேருந்த தோழர்கள்லாம் இருக்கிறாங்களே, அங்கேயும் நல்ல ஜனநாயக சக்திலாம் இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் இந்த பேட்டியை கொடுத்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்தே சில பேர் என்கிட்ட பேசினாங்க, முக்கியமான ஆட்கள்லாம் பேசினாங்க, மதுரை மாவட்டத்திலேருந்து பேசினாங்க, கடலூர்லேருந்து பேசினாங்க. உண்மையிலே நீ கேட்குறது கரெக்டுங்க, உங்களுக்கு ஒரு 12 சீட்டு உறுதியாக கொடுக்கணும், யாராருக்கோ மற்ற ஆளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை, உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும், இதே எங்கள் திமுகவுடைய எங்களுடைய விருப்பமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து இந்த முறை ஒரு மாபெரும் ஒரு சிறப்பானதாக அமையும் 2026. ஆனால் இப்போ உங்களுக்கு கேட்குற சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டில் நீங்கள் அவங்க எதிர்பார்த்த அந்த ஓட் பேங்க் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதுக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லை, அப்படிலாம் இருக்காது. அது உறுதியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், வெற்றி பெற்றலாம். அது எங்களுக்கு தெரியும்ல. அரசியலில் தொடர்ந்து நாங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறோம்னு உங்களுக்கும் தெரியும். எங்கள் தலைவர் வந்து 45 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிற, 10 ஆண்டுகள் வந்து ஒன்லி கள அரசியல், இந்த 30 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் இருக்கிறான். அது தேர்தல் எங்களுக்கு நெளிவு சுழிவுலாம் தெரியும், எப்படிலாம் ஓட்டை வாங்குறது, எப்படிலாம் பூத்து கமிட்டியை வந்து செயல்படுவது, எப்படிலாம் இந்த எஸ்ஐஆர்னு ஒரு ஸ்கீம் வருது, அதை எதிர்த்து எப்படி போராடுவது அப்படின்னு எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாங்களும் இப்போ அரசியலில் தேர்தலில் நல்லா கரைச்சி குடிச்சிருக்கிறோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு 12 சீட்டு கொடுத்தா 12 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆக மொத்தம் இந்த கூட்டணியை ஒரு 200 சீட்டு வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்றில் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. திமுக வந்து இது வரைக்கும் ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண போது, அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கியமாக பக்கபலமாக இருக்க போகிறது. எழுதி வச்சுக்கிறீங்க வெள்ளை பேப்பரில். நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக கட்சி அப்படி இருக்குங்க. எங்கள் பழைய வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஐபேக்கில் எங்களுக்கு நண்பர் இருக்காங்க, ஏன்டாங்க வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கினீங்கன்னு அதில் இருக்கிற ஆளை வச்சு நாங்கள் சில பேர்கிட்ட கேட்டேன். ஏன்னா ஐபேக்கில் இருந்து தான் நேரடியாக கிட்ட தான் வர்றாரு ஆதவர்ஜுன். அப்போ ஆதவர்ஜுன் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் அவர் தான் கொடுத்து வாங்கி பார்க்கும்போது, எங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு அதிகமாக இருக்குதோ, எங்கெல்லாம் வட மாவட்டங்கள் இருக்கோ அந்த ஓட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இன்னமும் சொல்லப்போனால் அவன் வெற்றி பெற்றதுக்கே விடுதலை சிறுத்தை காரணம் அப்படின்னா அந்த ரெக்கார்டு ஐபேக்கும் கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இங்கே வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய அமைச்சர்கள், பேர் சொல்ல வேணால், பெரிய அமைச்சர், அவங்க எல்லாருமே மேடையில் பேசும்போது எங்கள் தலைவர் வச்சு என்ன விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் நம்ம வெற்றி பெற முடியும், நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படி அவங்களே சொல்கிறாங்க. ஏன் இப்போ முதல்வரை வச்சுட்டு எங்கள் தலைவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி என்ன சொன்னாங்கன்னா மேடையில் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாருல. ஆனால் எங்கள் வெற்றியை வந்து உருவாக்குவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவங்க வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம். அதாங்க அரசியல். அரசியலை ஒன்று ஆட்டு போய் கெஞ்சி கெதறி எங்கள் தலைவர் வந்து ஒரு இதான அவருங்க, அதாவது எப்படின்னா ஒரு பண்பானவர், அன்புக்கு வந்து கரைஞ்சி போயிடுவார். அதான் அந்த காலம், சரிங்களா? அது இந்த காலம் செய்ய முடியாது. எங்கள் தலைவர்கிட்ட வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் தொண்டர்கள். அதையும் சொல்லியிருந்தாரு தமிழ பாண்டியன் பேசும்போது, பழைய திருமாவர்கள் வெளியே வரணும், அவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கணும், அவர் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. இல்லை, அரசியல் அதான பக்குவம் அதானங்க. இப்போ வந்து அரசியலில் வந்து என்னைக்குமே இன்னும் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அப்படிதானே. ஒரு காலத்தில் அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடினாரு. ஆமாம், அடிக்க அடிதானாரு. ஆனால் இன்னைக்கு அதே எங்கள் தலைவர் அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்னு எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும்ன்றாரு. உங்களை வந்து ஒருத்தன் அடிக்கிறான்ல, அவன் அடித்த பிறகு அவனை அடிப்பதை விட அவனையே திருத்தி, தம்பி அடிக்காதரா, இதெல்லாம் தப்புடா, சாதி வெறி கொண்டு தெரியாதா அப்படின்னு அவனை அரசியல்படுத்துன்னு ஒரு புத்தர் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அதனால வந்து எங்களுக்கு வெற்றி உறுதியாயிருச்சு. இதெல்லாம் கேட்கறத போது நீங்களும் வந்து அடுத்த சட்டசபை தேர்தலில் கலந்துப்பீங்களோ அப்படின்ற மாதிரி? இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை முடிவு செய்வது எங்கள் தலைவர். இப்போ எங்கள் தொண்டர்களே வந்து என்னுடைய இளைஞரணியை விரும்புகிறாங்க, வருங்க தேர்தலில் வந்து நீங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நானும் கேட்பேன்,
ஆனால் கொடுப்பது கொடுக்காதது எல்லாமே எங்கள் தலைவர் தானே. அதனால் அதை ஒன்றும் பெரிய நம்ம ஒன்றும் தேர்தல் எம்எல்ஏ ஆகணும்ன்றது அந்த தேர்தல் அரசியலுக்கு நம்ம வரலை. நம்ம கேட்போம். ஏன்னா முதல்ல கூட எனக்கு ஆரம்பத்தில் தேர்தலில் போய் நிற்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கே சில முறை தலைவர் என்னை நில்லுன்னு சொல்லி என்னோட பேசியிருக்காரு. இந்த பேட்டி கேட்கும்போது நிச்சயமாக பார்ப்பார். ஒரு முக்கியமான இடத்துல நான், தலைவர், ரவிக்குமார் 3 பேருமே உட்காந்து பேசும்போது நீங்கள் கட்டாயம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ துபாயிலேருந்து வந்த புதுசு, நான் நிற்க முடியாதுண்ணே, எனக்கு தேர்தலில் அவ்வளோ விருப்பம் இல்லைண்ணே. நீங்கள் தான் சொன்னீங்க பாராளுமன்றம் என்பது பன்னிகளின் கூடாரம், தேர்தல் என்பது திருடர்கள் பாரு சொல்லி, அதனால் எனக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அதே சங்கத்தமிழ புரட்சியர் அம்பேத்கருடைய 37வது தொகுப்பு, நான் இப்போ வரும்போது உங்கள் இன்டர்வியூ வரும்போது நான் எடுத்து வந்தேன்னா இந்த புத்தகம் தான் 37வது தொகுப்பு. இந்த 37வது தொகுப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் தர்றேன், கொடுத்து போனேன், படிங்க. இதில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் என்பது அரசியல் என்பது இப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் நீ பங்கு பெறாமல் போனால் உனது உரிமைகளையும் உனது மக்களின் தேவைகளையும் எவனோ ஒருத்தையும் அழித்து கொண்டிருப்பான். ஆகையால் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் திறவுகோல் அரசியல் அதிகாரம் தான். அதிகாரத்தை நோக்கி பயணுங்கள்ன்றாரு. அவருக்கு தெரியாத நமக்கு தெரியும். அவர் தெளிவாக வர சொல்கிறாருங்க. அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், ஏழைகள், நேர்மையானவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்ன்றார். இப்போ நான் நேர்மையாக இருக்கிறேன்றது எனக்கு தெரியும், கட்சிக்கும் தெரியும், தலைவருக்கும் தெரியும். நான் அரசியலில் வந்தேன்னா நான் 4 பேருக்கு செய்வேன்ல, நேரடியாக நான் ஒன்று எம்எல்ஏ மாதிரி தெரிய போகிறதில்ல. கரெக்டாக இல்லையா? உண்மையிலே மக்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்போம். அம்பேத்கர் எதை விரும்புகிறாரோ, எங்கள் தலைவர் எதை விரும்புகிறாங்க அதை செய்வோம்ல. அதனால் சீட்டு கேட்பது உறுதி, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை தலைவர் அதை முடிவு செய்வார். அப்போ கூடிய சீக்கிரத்தில் சங்கத்தமிழன் எம்எல்ஏ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எம்எல்ஏ மாதிரி தான் இருக்கிறேன், சரிங்களா? ஆனால் உறுதியாக அதற்கான திசையை நோக்கி நாங்கள் பயணிப்போம். 25 சீட் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு சீட்டு சங்கத்தமிழன் அவர்களுக்கு. 25 சீட்டு கொடுக்க மாட்டாங்க, 25 சீட்டு நாங்கள் கேட்போம். ஆனால் 12 சீட்டு உறுதி. 12 சீட்டில் அப்போ ஒரு சீட்டு சங்கத்தமிழன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.